பாத்தீங்க அப்படின்னா, நான் பிரெக்னன்சிக்கு அப்புறம் வெயிட் கெயின் இருந்தது. அது எப்படி ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு நெறைய நானுமே யூடியூப் அது இதுன்னு நெறைய பார்த்து சர்ச் பண்ணியிருக்கேன். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. தென் பாத்தீங்க அப்படின்னா, உங்க பேஜ் நான் வந்து ரீச் அவுட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்க இப்போ ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே வந்து நானும் ஒரு வெபினார் உங்களை அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ஒரு சில பிளட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே தேவை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பிளட் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நான் டைப் 2 டயபெட்டிக்ஸ்லயும் வந்து என்டர் ஆயிருந்தேன் அப்படின்றது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி உங்க கைடன்ஸ் படி நீங்க கொடுத்த கஸ்டமைஸ் டயட் எல்லாமே ஃபாலோ பண்ணேன். நியர்லி 48 டேஸ்லயே வந்து என்னோட ஐடியல் வெயிட் நான் ரீச் பண்ணிட்டேன். அண்ட் என்னோட HbA1c லெவலும் வந்து நல்லா ரெடியூஸ் ஆயிருந்தது. நான் நியர்லி 1 இயர் கிட்ட ஆகுது நான் டயட் பண்ணி. ஸோ இப்பவுமே என்னை வந்து இன்வைட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் இன்னுமே என்னால வந்து அந்த ஐடியல் வெயிட் அப்படின்றது வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. எல்லா டயட்லயும் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். கொஞ்ச நாளைக்கு வெயிட் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி வெயிட் கெயின் ஆயிருமான்னு ஒரு பயம் இருக்கும். பட் இங்க வந்து நீங்க ரொம்ப அழகா புரோட்டீன்னா என்ன, கார்ப்ஸ் தான் என்ன, எதை எடுத்தா உங்களுக்கு வந்து நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கும் அப்படின்றத வந்து பார்த்து பார்த்து சொல்லறது அப்படின்றதுனால இன்னுமே என்னால வந்து அந்த இதை மெயின்டைன் பண்ணி என்னோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. என்னோட சுகர் லெவலையுமே வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்.